தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நம்ம கொடுத்த தேவனின் நன்முறைகளை ஸ்தோத்திரிக்கலாம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் கொடுத்த வாக்குத்த வசனத்திலே வார்த்தை நாம் இதை கவனிக்கலாம். இருக்கிறாங்களா? படிங்க மேடம். எரேமியாவின் புஸ்தகம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் சொல்றது? யார் சொல்றது? யார் சொல்றதுமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் வாயிலே அந்த வார்த்தை கொடுக்க போல பேசுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்ப மனதா இருந்தால் என் பட்சம் திரும்பு, என் பட்சம் திரும்பு. அருமையான இஸ்ரவேலே, நீ மனதா இருந்தால் என் பக்கம் திரும்பு, என் பட்சம் திரும்பு. இஸ்ரவேலுக்கு ஒரு மனம் அந்த காலங்களிலே தேவைப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தம்பட்சம் திருப்பிக் கொள்ள பிரயாசப்படுகிறார். யார் அவருக்கு வாயா இருக்கிறது? அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி தேவன் வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்குள்ள அந்த வார்த்தையை போடுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், இஸ்ரவேலே, என் பட்சமான் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு. அது எவ்வளவு பரிதாபமான வார்த்தை பாருங்க. மனதா இருந்தால் திரும்பையா, பிடிக்கிறேன்னா போ. உனக்கு என் மீது என்னை நேசிக்கவில்லையா? நான் முன்னோர்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், உங்களுக்கு நன்மைகளை செய்யவில்லையா? இப்போ ஆகிலும் உன்னுடைய எல்லா அருவருப்புகளை விட்டு ஏன் பட்சமாய் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு என்று சொல்கிறார். ஏன்னா அவருக்கு மனதில்லை, தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா அவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தேவன் நம் மீது அவருடைய கண்களை வைத்திருக்கிறார் என்பதுதான். நம் மீது தேவன் கருசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலங்களிலே இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே என்றுதான் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ என்ன சொல்லுகிறார்? என் ஜனமே கேள், உன் மனதே நீ என் பட்சமாய் திருப்பு, நீ திரும்ப மனதா இருந்தால் திரும்பு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும், பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உல்லாச வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனோடு தேவன் பட்சத்தில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அவர்கள் வழி விலகி போகிறார்கள். அதனால்தான் இந்த காலம் அன்றைக்கு சொன்னது போல தேவன் சொல்கிறார், ஒளி கிறிஸ்தவர்களே, நீங்க என் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்புங்கள். ஒளி கிறிஸ்தவர்களே, நீங்க தேவன் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்புங்கள். உங்க நிலைமை நினைத்து பார்த்து எல்லோரும் தேவன் பட்சம் வாருங்கள். உலகத்திலே பலவிதமான இன்பங்கள் இருக்கிறது. அவர் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் அவைகளை செய்யவோ அனுமதிக்கவோ எனக்கு அனுமதி கிடையாது. அப்போ நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க முடிந்த விருப்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் செய்ய நமக்கு தகுதி கிடையாது. நாம் தேவ பிள்ளைகள், தேவ மனுஷர்களா இருக்கிறோம். நாம் வழங்கி விலகி போகாதபடிக்கு நாம் தேவனுடைய வழியிலே நிற்கலாம். தேவனுடைய வழி என்றால் இயேசுக்கு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வழியிலே நிற்போம். இஸ்ரவேலே, நீ இதன் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு. எவ்வளவு பெரிய பரிதாபமான தேவனே வரார். எரேமியாவுக்குள்ள வார்த்தையை போடுற, இஸ்ரவேலே, என் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு. அது பாருங்க, ஆண்டவர் அவங்க மேல வச்சு இறக்க, ஐயோ என் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போகிறார்களே, என் ஜனங்கள் நாசமாகிறார்களே, என் ஜனங்கள் கெட்டு போகிறார்களே என்று தேவன், இஸ்ரவேலே, என் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு என்று சொல்கிறார். எரேமியா அதை சொல்லி அவர் இது பண்ணுகிறார். கீழே உள்ள வசனங்கள் வார்த்தைகளை படிக்கலாம். நீ உன் அருவருப்புகளை, அத பாருங்க, அவங்க எங்க இருக்கிறான்னு கேட்டா அருவருப்புகளில் இருக்கிறான். கீழே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால், அகற்றி போடு, உன் அருவருப்புகளை அகற்றி.
நீ புதிய ஏற்பாட்டு சபையில புதிய ஏற்பாட்டு சபை பேரை வச்சா மட்டும் போதாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்றால் எல்லா தேவனை ஆராதிக்க ஜனங்களை குறிக்கிறது. அந்த சபை இந்த சபைலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிப்பிக்கப்பட்ட எல்லோரும் ஒரே சபையாரா இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்? உன் அருவருப்புகளை விட்டு திரும்பு, உன் அக்கிரம கிரிகளை விட்டு திரும்பு, உன் உல்லாச வாழ்க்கையை விட்டு திரும்பு என்று தேவன் எச்சரிக்கிறார். இந்த வேதத்துல எல்லா சபைகளிலும் எல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்கமே கிடையாது. போதகர்கள் திணறாங்க. இப்போ எல்லா பிரசங்கத்தை பண்ணி முடிச்சாச்சு. இனி என்னத்தை பிரசங்கிக்கிறது தெரியல. தேவ ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டு தேவன் பட்சம் திரும்பவில்லை. அவர்கள் அருவருப்புகளில் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுனாலே சொல்கிறேன், தேவ ஜனங்கள் உன் அருவருப்புகளை விட்டு தேவன் பட்சம் திரும்புங்கள். மனது இல்லாவிட்டால் கொரோனா போன்ற ஒன்று மறுபடியும் வரும். உங்களை தப்புவிப்பார், ஒருவர் இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால் தேவன் பட்சம் திரும்புங்கள். உங்கள் அருவருப்புகளை விட்டு ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். நீங்கள் வழி விலகி போகாதபடி தேவன் பட்சம் திரும்புங்கள். அவர் உங்கள் மீது இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க நாம் போகக்கூடாது. தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், தேவ மனுஷர்களா இருக்கிறோம். தேவன் பட்சம் திரும்பி நாம் தேவனுக்காக வாழ பிரயாசப்படும். தேவனுக்காக வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு வாழுங்கள். இதுதான் ஒழுங்கு. இதை விட்டுட்டு எங்கேயோ போகக்கூடாது. என் வீடியோ பார்க்கிற ஜனங்கள் தேவன் பட்சத்தில் வாழ வேண்டும். தேவன் பட்சம் திரும்பி வாழ வேண்டும். நான் எல்லாரும் தேவன் பட்சம் யார் வாழ்றாங்களோ அவங்க கூட தான் பழகுவேன். இல்லைன்னா பழக மாட்டேன். திடீர்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்க என்னங்க இந்த ஊர்ல, நீங்க என்ன அவர்கிட்ட சண்டை போட்டீங்களாமேன்னு கேட்டார். நான் எங்க அவர்கிட்ட, அவர் ஊழியக்கார், அவர்கிட்ட ஊழியக்கார்கிட்ட நீங்க என்ன சண்டை போட்டீங்களான்னு கேட்டார். நான் எதுக்கா சண்டை போடுறேன்? அந்த மனுஷன் வசதி உள்ளவர். நான் ஏழை. தேவனை தவிர, தேவனை வார்த்தைகளை தவிர என்னிடத்துல எதுவுமே இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, இவ்வளவு சொத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அவர்கிட்ட நான் எதுக்கு சண்டை போனேன்னா மடப்பையிலா பேச மாட்டேன், விலகுவேன். அது இல்லாம அவர் வேற ஜாதி, நான் வேற ஜாதி. புரியுங்க? என்னோட கேரக்டர் வேற, அவருடைய கேரக்டர் வேற. என் இடத்துல ஒரு பொதுவான இடத்துல கொண்டு வச்சா சிபிஎம் ஸ்தாபனத்துல எல்லாவற்றுக்கு எல்லாமாய் வாழத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் மனப்பக்குவத்தையும் தேவன் தந்தார். ஆனா நானு யாரு, இப்ப அவர் வேற ஜாதிக்கார், அவருடைய கேரக்டர் பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற. ஆனா என் பரிசுத்தவான்களோட நான் வளர்ந்ததுனால என்னோட கேரக்டர், என்னுடைய வழி, என்னுடைய நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நான் எதுங்க அவர்கிட்ட சண்டை போடுறேன்? என்னிடத்துல வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஆண்டவரை தவிர வேற ஒன்றும் என்கிட்ட கிடையாது. அவருக்கு பணம் இருக்கு, இவ்வளவு சொத்துக்கு அவர் அதிகாரி. அவருக்கு பான்சர்கள் இருக்கிறார்கள். அவர் வேற ஜாதி. என்ன ஜாதின்னு கேட்டா அவர் பிள்ளை ஜாதியை சேர்ந்தவர். நான் பிள்ளை ஜாதியை சேர்ந்தவன் இல்லை. அப்படியானால் நான் அவர்கிட்ட எதுக்கு சண்டை போட முடியும்? அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவருக்கு நான் விரோதிகளும் இல்லை, பகையாளியும் இல்லை. அவர் இடத்துல சொல்லி கேட்டிருக்க, எனக்கு அவன் விரோதி ஆயிட்டான், அவனை அழிச்சிடணும் சொன்னால் எனக்கு எங்க போய் சொன்னாங்கன்னு அது தெரியும். எனக்கு அவன் எனக்கு விரோதி ஆயிட்டான், அவனை அழிச்சிடணும். நான் விரோதியா இருந்தா தான் அழிப்பேன். அந்த பாவம் நோக்கு தான். அது மாதிரி நான் எந்த ஊழியக்காரத்திலும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். பிடிக்கலையா விலகிடுறேன். விலகி போய் வாழணும். யார் இடத்துல நெருங்கி டிபிஎம்ல இருந்து வெளியே வந்த ஊழியக்காரங்கிட்ட கொஞ்சம் பேருக்கிட்ட நான் நெருங்கி பழகுவேன். எல்லாருக்கும் கிடையாது. அப்போ வெளியே உள்ள பாஸ்டர்ஸ் கிட்ட அதிகமா நான் பழக பிரயாசப்பட்டதே கிடையாது. யார்தான் பேசுவேன், போவா போருக்கு போயிட்டே. அப்போ நான் எதுக்குங்க? நான் வளர்ந்த வளர்ப்பு வேறுங்க. அவர்கிட்ட பணம் போட்டு நான் என் பரிசுத்தவான்கள் பணத்தையோ பொருட்களையோ குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். நான் சிபிஎம்ல எதையும் விரும்பாம ஊழியம் செஞ்சேன். தேவன் போதும். அதனால நான் அந்த ஆளுகிட்ட சண்டை போட போறேன். அவருக்கு என்ன இருக்கு? அவர் வேற ஜாதி, நான் வேற ஜாதிய. அவருக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எனக்கு சண்டை போட போறேன். நான் பைத்தியக்காரனான்னு கேட்டேன். அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு சொன்னா? அவன் வாயில கொடி கட்டி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
அதாவது நான் எதுக்கு அவர் சண்டை போடணும்? எனக்கு அது அவசியமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணேன். யாருக்கிட்டையும் நெருங்கி பழகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. எந்த ஊழியக்காரன்லாம் சொல்ல கேளுங்க, எந்த பார்த்துக்கிறேன் என்கிட்ட நெருங்கி பழகுவான்னு ஒருத்தராயின்னு சொல்லுங்க பார்ப்போம். பழகவே மாட்டேன். ஏனென்றால் என் பசுத்தவாங்க என்னை கற்றுக் கொடுத்தபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். டிபிஎம்ல இருந்து வெளியே வந்ததுனாலே அந்த டிபிஎம் ஸ்தாபனத்துக்கு என்னால் எந்த பங்கமும் வந்துவிடக் கூடாது என்று கரெக்டா வாழ தேவன் உதவி செய்கிறார். பிரமாணங்கள் தான் எனக்கு. அதனால யாரிடந்து சண்டையும் இல்லை, சொல்ல போனா பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அவர்கிட்ட எனக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லைங்க. அவர் வேற ஜாதிக்காரன், நான் வேற ஜாதிக்காரன், திருநெல்வேலிக்காரன். என் சுபாவமே வேற. நாங்க எப்பவுமே ஒரு ஆளை பார்த்து தான் பழகுவோம். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டோம். அவர் வேற ஜாதிங்க, அவர் பிள்ளை ஜாதிக்காரன். திருநெல்வேலியில நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அதனாலதான் நாங்க பேசுவோம். அதே நேரத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அங்க அப்படிதான். திருநெல்வேலி போய் நீங்க இங்க ஜாதி பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திருநெல்வேலிக்கு போங்க. அங்க போய் 15, 50 வருஷம் 20 வருஷம் இருங்க. நீங்க எப்படி இருக்கும்பா கண்டு பிரிஞ்சு போய் வருவீங்க. அங்க எல்லாமே ஜாதி பிசாஸ், கொலபாதகத்தை நாம் புரிஞ்சுங்களா? அதனாலதான் சொல்லுகிறேன், அவர்கிட்ட எனக்கு எதுக்குங்க சண்டை போடணும்? இந்த சொத்துக்கெல்லாம் அவர் தான் அதிகாரி, அவர் தான் வாரிசு. அவங்க அத்தைக்கு வாரிசு கிடையாது. பிள்ளைவாரி ஜாதியில ஒரு 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 அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பண்பாடு உண்டு. பெண் பிள்ளைக்கு தான் சொத்து உரிமை, ஆண் மகனுக்கு சொத்து உரிமை கிடையாது. பெண் பிள்ளையை யாருக்கு கட்டி கொடுக்கிறார்களோ அந்த மருமகனுக்கும் இந்த பெண் பிள்ளைக்கு தான் சொத்து உரிமை, மகனுக்கு கிடையாது. மகன் எங்க பெண் எடுக்கிறானோ அவனுக்கு தான் சொத்து உரிமை, அவனுக்கு சொத்துல உரிமை கிடையாது. வருகிற மருமகன் தான் அந்த சொத்தை ஆளுகை செய்வான். இந்த அவங்க வைத்திருக்கிற வீடு, பேங்க் பேலன்ஸ், பணம், சொத்து எல்லாமே பெண்ணுக்கு தான் சொந்தம். அதான் அந்த பிள்ளைவாழ் ஜாதியில் இருக்கிறதானே ஒரு பண்பாடு. புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க சொத்துக்கு நாங்க அவர்கிட்ட எதுக்கு நான் சண்டை போடணும்? அவர் வேறையா ஜாதி, நான் வேற ஜாதிங்க. நான் அவர்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் அதிகம் பேச மாட்டேன். இந்த ஊர்ல எந்த ஊழியக்காரர்கிட்ட நான் நெருங்கி பழகிருக்கேன்னு கேட்டுப்பாங்க, நான் பழகவே மாட்டேன். அதே நேரத்துல போதகர்கள் ஐக்கியங்களை நான் பிரதானப்படுத்த மாட்டேன். இதான் போவேன், இல்லைன்னா இல்லை. போதகர் ஐக்கியங்களை பிரதானப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை என்கிட்ட கிடையாது. தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே பிரதானப்படுத்தி வாழ்கிற பக்குவத்தை நிலைய தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அந்த பாசத்திலே சுத்தி இதெல்லாம் பிரதானப்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் சிபிஎம் காரன். எனக்கு தேவன் யாரெல்லாம் தேவன் பற்றி இருக்கிறார்களோ மீது அன்பு செலுப்பேன். பிடிக்கலையா போ அப்படின்னு சொல்லிவிட்டு என் வழியை பார்ப்பேன். எப்ப இது நான் தேவன் பற்றி இருக்கிறேன். நமக்குள்ள எந்த அருவறுப்புகளும் இருக்கக்கூடாது. அருவறுப்புகளை விட்டுட்டு தேவன் பட்சம் திரும்ப வேண்டும். இதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். திரும்புங்க. கொலபாதகம் உள்ளவர்களை பழக மாட்டேன். புரிஞ்சுங்களா? கலகக்காரர்கள், கெடுக்கிறவர்கள், வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள், குடும்பங்களை கெடுக்கிறவர்களிடத்துல நான் பழகிறதே இல்லை. ஆண்டவர் பட்சம் நிற்பேன். தேவன் போதும் எனக்கு இந்த உலகத்தில். தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஒரு பெண்ணு போய் ஒரு மந்திரவாதி, ஒரு மாந்திரிக செய்யற ஆளுகிட்ட போய் சொல்லி அவன் வாயை கட்டணும், அவன் வார்த்தை சொன்னா பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லி இருக்கிறார். விபச்சாரி தொழில் செய்கிறவள் இவதான் அந்த குடும்பத்தை கெடுத்தா. அந்த நபர் சொல்றாங்க, நீங்க தானே அதுவும் செஞ்சீங்க, அது உண்மைதான்யா. ஆனா அந்த பாவம் என் மேல அவன் பிள்ளைங்க மேல சுமத்தி இருக்கேன் பாவத்தை. அப்போ ஒரு குடும்பத்தை கெடுத்தால் அந்த பாவம் அவன் பிள்ளைங்க மேல சுமரும். நல்லா இருக்கிறது போல இருக்குங்க. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கெடுத்தாலும், ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை கெடுத்தாலும் அந்த பாவம் சந்ததி சந்தானங்கள் மேல வரும். வாழடி வாழையாய் வந்து கொண்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? அதுதான் தான் தேவன் பட்சம் நிற்க வேண்டும். யார் குடும்பத்தை கெடுத்ததில்லை, நானு யாரோட வாழ்க்கையும் கெடுத்ததில்லை, யாரோட ஊழியங்களை கெடுத்ததில்லை, எந்த ஊழியக்காரையும் கெடுத்தது கிடையாது. யாரோட மரணத்துக்கும் நான் காரணம் இல்லை. புரியுதுங்களா? தேவன் என்னை மட்டும் பாதுகாக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்திலே நாசிரியத்திலே ராஜா சிங் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ரொம்ப துன்பப்படுத்தினவர்களே இருக்கிறார். அவர் பாயம் எடுத்துட்டு தனியா போய் காட்டுல ஜெபம் பண்ணுவார்.
அந்த ஆளு செத்து போயிடுவான். யார் துன்பம் கொடுத்தா பேரு கேட்டாலும் உயிரோடு இருக்க மாட்டான். அவர் பேர் ராஜா சிங். அவர் செத்து வருஷங்களாய். திருநெல்வேலியில சுத்தம் பண்ணி போற வழி பேட்டையில இருந்து திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியும். பேட்டையில இருந்து உள்ள கொஞ்சம் திரும்பும் அந்த ரோடு. அங்க போனால் 2 கிலோமீட்டர் அந்த அவங்க சகோதரி இருக்கிறார். அவங்க அங்க உள்ள பாளையங்கோட்டை துதியங்கோட்டை சபைக்கு வந்து கொண்டிருந்தவர். அவங்க பார்க்கும்படி போனேன். என்னங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்து மாந்தையை பண்ணி என் சரீரத்தை நாசம் பண்ணிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தா அதுபடி செய்தேன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஆண்டவர் இப்படி செய்யன்னு சொன்னாராம். அதே போல அவங்க செஞ்சாங்க. என்ன செஞ்சாலும் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நீங்க அப்படி செய்யுங்க பாஸ்டர், உங்களுக்கு மந்திரவாதி கிட்ட போனா அந்த மந்திரவாதி செத்து போயிடுவான், மாதிரி பண்ணணும்னா செத்து போயிடுவான், ஆனா இருந்தா பெண்ணாகணும், இந்த மாதிரி செய்யுங்க. நான் வாடகை வீட்டுல இருக்க அப்படி செய்ய முடியுங்களா? செய்ய முடியாது. அந்த சகோதரி அப்படி செஞ்சாங்க. தேவன் சொன்னாரு. எல்லாரும் பைத்தியக்காரி லூசுன்னு கேட்டாங்க. ஆனா அந்த மாதிரிங்க பண்ணினேன். ஒன்பது பேர் அந்த எல்லாம் பக்தி உள்ள சகோதரி என் கூட மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த பகுதி வேதாரண்யமா அந்த இடத்துல எல்லாம் என் கூட ஊழியத்துக்கு வந்தாங்க. பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு. அதெல்லாம் அருமையான சகோதரி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் கிருபை உள்ளவங்க. அப்போ அந்த அம்மா அது செஞ்சதுனால அவங்களுக்கு மாதிரி பண்ண 9 பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை பேருங்க? 9 பேர் செத்துட்டாங்க. ஊழியக்காரனும் அங்க உள்ளவர்கள். அவங்கள பார்த்துட்டு வெளியில வந்து நிக்கிறேன். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் சொல்றாங்க, ஐயோ இப்ப பாக்குறாளே யார சூனிய வச்சு கொல்ல போறாள தெரியலேன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தேவன் சொன்னதை தான் செஞ்சிருக்கு. அதைதான் எனக்கு சொல்லி கொடுத்து செய்யுங்க. இதுவெல்லாம் நான் செய்யல, ஆனா அது செய்யற அளவுக்கு வச்சுக்காதீங்க. இது வாடகை வீடுங்க, சொந்த வீடா தான் நான் செஞ்சிருக்கேன். இப்ப என்னன்னா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? மந்திரவாதி கிட்ட போனாங்க. அவங்க தேவன் அந்த அம்மாவுக்கு சொன்னதே அந்த அம்மா செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு மாந்திரி பண்ணி ஒழிக்கின 9 பேர் செத்து போயிட்டான். அந்த அம்மா கண்டாலே அந்த இடத்துல பொம்பளைங்க ஆமையும் பயப்படுவாங்க, பயந்து ஓடுவாங்க. ஐயோ வரா எதனா பண்ணி வைக்க போறாங்க. அப்ப என்னன்னா நாம் தேவ சமூகத்துல இருந்து தேவன் பட்சமா நின்று நம்முடைய எந்த அருவருப்புகளுக்கும் நம்மை விட்டு விடாதபடி தேவன் பட்சம் நின்று வாழ்ந்தால் போதும், தேவனுக்கு அது பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் கிருபையிலே வாழுவேன். எனக்கு எல்லாம் கெட்டவங்க நிறைய பேர் செத்து போயிட்டான். அப்ப நான் என்ன செய்யறது? நானும் மாதிரி இவனை கொண்டேன். அருமையானவர்களே, எனக்கு தீங்கு செய்யும்படி என்னை அழிக்கணும்னு சொல்லி மந்திரவாதிகிட்ட போன ஊழியக்காரெல்லாம் எனக்கு தெரியும். மாந்திரிகத்தை செஞ்சு கொண்டு ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். ஆனா நான் மந்திரவாதி மத்தியில போய் ஊழியம் செய்திருக்கேன். இந்து சில நல்ல பூசாரிகள் இருக்கிறார், நாணயமான பூசாரிகள். ஒரு கிறிஸ்தவ போதகிட்ட கூட அந்த ஞானியம் இருக்கார், ஆனால் அவர்கிட்ட நாணயம் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய திரும்ப ஓரியினை சேர்க்கையாளர் மத்தியில போய் ஊழியம் செஞ்சு, அளவாய் ஆண்கள் பெண்கள் மத்தியில போய் ஊழியம் செய்திருக்கிறேன். விபச்சாரி தொழில் செய்கிறவர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்திருக்கிறேன். அருமையானவர்களே, எல்லாம் இந்த மாதிரிலாம் போய் ஊழியம் செய்திருக்கிறார். அதே நேரத்துல என்கிட்ட ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. பாளையங்கோட்டையில் உன்னை அவர் பார்த்தோன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தீய உங்ககிட்ட இருக்கே அப்படின்னு சொன்னேன். அது உண்மைதாங்கய்யா, என் மேல இருக்காது அப்படின்னு சொன்னார். திரும்ப சொல்லிட்டாரு, பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இவர் யாரு பெரிய மந்திரவாதியான்னு கேட்டாரு. அவர் பாஸ்டருங்க. அவர் ஒரு ஆளை பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்க பொல்லாத ஆவி எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அவன் கிறிஸ்துவ போதகனா இருந்தாலும் ஏன் விலகிறேன்னு சொன்னா, அவனுக்குள்ள முன்னோரின் சாபம் இருக்கும். மூதாதையருடைய ஆவிகள் அவனுக்குள்ள ஆளுகளுக்கு பிரசவம்லாம் பண்ணிடுவான், ஆளுகே இருக்கும். அப்படியேப்பட்டவர்களுக்கு விட்டு நான் விலகுவேன். புரியுதுங்களா? சண்டைலாம் யார்கிட்ட இது போடுற எந்த போதைகள் எடுத்து சண்டை போட மாட்டேன். போடாமல் சொல்லிட்டு விட்டுட்டு என் வேலையை பார்ப்பேன். ஏனென்றால் என் பசுத்தவனின் நல்ல மாதிரி வளர்த்தார். என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எந்த சொத்தோ பணமோ என்னிடத்துல கிடையாது. என் தேவனை தவிர, அவருடைய வார்த்தைகளை தவிர, அவருடைய அனுக்கிரகங்களை தவிர
எந்த சொத்து என்னிடத்துல கிடையாது, ஒரு பொட்டு தங்கமும் என்னிடத்துல கிடையாது. எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது. அவரது சொத்து இருக்கு, இதுக்கெல்லாம் அவர்தான் உரிமையாளர். அவரை போய் நான் பகைச்சிக்க முடியுமா, சண்டை போட முடியுமா? எனக்கு என்ன யோகிதை? ஆண்டவர் தான். காலம் வரும்போது இந்த எனக்கு தீங்கி செய்தவருடைய ஆக்கினே அவர்களுக்கு வரும். அதனால நான் எந்த போதகத்திலும் சண்டை பண்ணும்போது பழக மாட்டேன். நான் இருக்கிற அந்த ஊர்ல எந்த போதகத்தினாலும் சரி நெருங்கி பழகிருக்கணும். ஏதோ ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகிருக்கு, வேற யாருக்கிட்டே நான் பழகினதே கிடையாது. பேசுவேன், அதோட அந்த இடத்த விட்டு போயிடுது. யார்கிட்ட பழகுது? ஆனா என் மேல ஒரு அபாண்ட பழி போட்டிருக்கிறார். அது சொல்லணும்னா வேதனை உண்டாக்கி. நான் அந்த பாவத்தை செய்யலைங்க. என்னால எந்த பெண்ணும் கர்ப்பமாகல. நான் எந்த பெண்ணை கெடுத்திருக்க போறேன்? எதுக்கு இப்படி அப்படி பேசுறீங்க? உன் சந்ததிய நாசக்கேடு அடைஞ்சிடும், உன் சந்ததி நாசக்கேடு அடைஞ்சிடும். என் மேல அப்படி பேசக்கூடாது. நான் அப்படி எந்த பெண்ணிடத்திலும் தப்பிதமாக நடந்து எந்த பெண்ணும் கர்ப்பம் ஆகல. என் பேரை கெடுக்கிறவர்களுக்கு ஐயோ, அவன் பிள்ளைகள் கற்கரையில மோதடிக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அவங்க தேவ ஜனமே, தேவன் பட்சம் திரும்புங்கள். நம்முடைய அருவருப்புகளை விட்டு ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். அப்ப நாம தேவன் பட்சம் திரும்பணும். பின்னர் வேலையில பழகினா முதல் நம்ம என்ன ஜாதின்னு தான் பார்ப்பாங்க. ஜாதி தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகுவாங்க, இல்லைன்னா பழகவே மாட்டாங்க. 10 பேர் கூடி பேசுவோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே டைம் பாஸுக்கு பேசுறாங்க, நாங்களும் டைம் பாஸ் பேசுவோம், அவ்வளவுதான். முடிந்தா அவரை ஒரு வழியை பார்த்து போயிட்டே இருக்கோம். அதனால இங்கே வந்து என்ன, எனக்கு நண்பர்கள் எல்லாம் கிடையாது. எந்த ஊழியக்காலும் எனக்கு நண்பன் யாராலும் சொல்ல முடியுமா பாருங்க. இந்த ஊர்ல அப்படி கிடையாது. யாருக்கிட்ட நான் நெருங்கி பழகினதே இல்லை. தேவன் எனக்கு போதும். சிபிஎம்ல இருந்து வெளியே வந்தேன், கொஞ்சம் ஊழியக்காரர்களோட அன்பா இருக்க பழகிறவங்க தான். அந்த யாருக்கிட்ட எனக்கு நட்பு கிடையாது. நான் பழக மாட்டேன். எனக்கு ஆண்டவர் போதும். என் சிபிஎம்ல இருந்து அந்த ஒழுங்கு, என் பசுத்தம் சொல்லி ஒழுங்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஒழுங்கை விட்டு நான் விலகவில்லை. யார்கிட்ட பழக மாட்டேன். நீ தெரிஞ்சுதான் வாழ்றேன். நான் எதுக்கு அவர்கிட்ட சண்டை போட போறேன்? அவரோட சொத்துக்கு அதிகாரி. முள்ளு இது, முள்ளுல நான் கால் வைக்க முடியுமா? முன்னோரு ஆளுங்க அங்க இருக்கு. அதனால நான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அவன் சுபாவம் கெட்டதா இருந்தான். அது அவங்கவுங்க ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கீழ்த்தரமான புத்தி இருக்கு. அதனால அந்த புத்தியில் அவர்கள் இருப்பார். நான் பரந்த மனப்பான்மையோடு சிபிஎம் இருந்ததுனால எல்லா ஜாதிகளோடு பழகும், எல்லா ஜாதிகளும் அன்பு செலுத்துவோம். எந்த ஜாதி வித்தியாசமும் நான் பார்த்தது இல்லை. ஆனா என்னை ஜாதி வித்தியாசம் பார்த்து பேசினவர்கள் எனக்கு தெரியும், என்னை புறமாக்கி போட்டவர்கள் எனக்கு தெரியும். தேவன் அன்பா இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று அன்பு செலுத்துவோம். ஆண்டவர் சொல்றான், எல்லார் மீது அன்பு செலுத்தினார். ஆனா ஒருத்தவன் சொல்றான், ஐயா அவன் உங்களை விட்டு விலகி போகிறான். அவன் சொல்ற அடுத்து இவனும் போறான், நீயும் போக மனதா இருந்தா போ. அந்த பாணி தான் எனக்கு. எந்த கிறிஸ்தவ போதகர்கிட்ட நெருங்கி பழகிறதே கிடையாது. அன்பு செலுத்துற, அவ்வளவுதான். போயிட்டே இருப்போ, அவ்வளவுதான். என் பேரை போய் கெடுத்தா நீ யோகியனா இருக்கணும், கரங்களே சுத்தம் இருந்தா போ. எனக்கு என் பசுத்தம் ஒழுங்குல இருக்கு. நான் உபதேச வச்சிருக்கிறேன், தேவ கற்பனைகளை உபதேசங்களாக்கி வைத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அனாவசியமா என் பேரு கெடுக்க வேண்டிய யாரு? நான் எப்படி இருந்த? நீ விளக்கு பிடிச்சா பார்த்த? அட சண்டாளா, விளக்க பிடிச்சா பார்த்த நீ? அதுதான் நான் செய்ததில்லை. உன் பாவம் உனக்கு. நீ ஒருவேளை தரங்கெட்டு போனவனா இருக்கலாம். நீ தரங்கெட்டு போனவனா இருக்கலாம், அதை பார்த்துக்க. நான் தரங்கெட்டு போனவன் இல்லை, நான் மனம் உடைந்து போனவன். அதனால தேவ சமூகத்தில் நின்று வாழுங்கள், உங்கள் அருவருப்புகளை விட்டு விலகுங்கள், தேவன் பட்சம் வாருங்கள். கிறிஸ்தவர்கள் ஆண்டு எல்லா பிரசங்கமும் எல்லா சதிகளிலும் பண்ணியாயிற்று. உங்கள் எல்லா பிரசங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒன்றை கூட நீ கரத்துல எடுக்காமல் அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி போட்டு உன் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும்போது நீ பூமியில கெடுப்பாய். பூமியில தான் கெடுப்ப. நீ படுத்து தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு தான் இருப்ப. ராத்திரில பார்த்தால் நீ பார்க்க வேண்டிய ஆள் இருக்க மாட்டான். ஏன்? ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவாரோ தெரியாது. எல்லா வார்த்தைகளுக்கும் பிரசங்கத்தை தேவன் பண்ணிட்டாங்க ஊழியக்காரங்கெல்லாம். இனிமே உனக்கு என்ன பிரசங்கம் வேணும்? இவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறார். போதகனை பத்தி இந்த ஊர்ல ஒரு விசுவாசி சொல்றார், அவர் ஒரு தலைஞர் உள்ளவர். இவர் சொன்னதே சொல்லி பாடிட்டே பாடிட்டு இருக்கா. நீ பாடிடுவியா?
உங்ககிட்ட சபையை கொண்டு அவங்க நடத்த யோகிதை இருக்கா? உங்க ஊழியக்காரன் ஆக்கிறவன் யார்? ஊழியக்காரன் குறை சொல்றவனுக்கு யோகிதை இருக்கா? நீ யார்? ஊழியக்காரனுக்கு குறை சொல்ல நீ யார்? அவரு ஓட்டினதே ஓட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓடனா நீ உங்க சபையை கொடுத்தா நீ 40 வருஷம் இந்த சபையை நடத்திடுவியா? ஒரு வருஷம் நடத்த முடியாது. அன்பானவர்களே, ஊழியக்காரனை குறை சொல்லாதீங்க. அவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறார், அர்ச்சமாவே அரைச்சிட்டு இருக்கார். நீ என்ன செய்த? விசுவாசியா இருந்து தேவன் பட்சம் இருங்க. ஊழியக்காரனை குறை சொல்லாதீங்க. அது உனக்கு சாபம், உன் சந்தானங்களுக்கு சாபமாக விளங்கும். அதான் ஊழியக்காரனுக்கு விரோதமா போவார். ஊழியக்காரனுக்கு பழைய பாட்டு காலத்துல தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமா எழுப்பினவர்கள் அழிந்து போனார்கள். நீ விசுவாசியா இருக்கலாம், ஆனா உன் ஆத்மாவில் ஜீவன் இருக்காது. அதனால உன் ஆத்மா நரகத்துக்கு போகும், உன் சரீரம் பாதாளத்தில் இறக்கப்படும், உன் நிலைமை பரிதாபத்துக்குள்ளாவாய். உன் சபையை நடத்துற உன் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாது. வேதத்தில் உள்ளதான் பேச முடியும். வேற பத்திரிகை, குங்குமம், கற்கண்டு, ஏதோ பத்திரிகை இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு உனக்கு பிரசங்கம் பண்ண முடியும். பைபிளை படிச்சுதான் பிரசங்கம் பண்ண முடியும். சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறார், ஆட்டினமாவே ஆட்டுறாருன்னா நீ ஆட்டிடுவியா? உனக்கு யோகிதை இருக்க சபையை நடத்த. அதனால உன் சபையை நடத்துற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கிய காலம் தான் நீ விசுவாசிதான். யோசுவா தான் தேவன் பட்சம் நின்னான், காலத்து உதவியா தான் இருந்தார். நல்லா படிச்சு பாருங்க. யோசுவாவை தான் தேவன் தெரிந்து கொண்டார். யோசுவாவை கூட காலேப்பை வைத்திருந்தார். காலேப் யோசுவா வார்த்தைக்கு எல்லாவற்றிற்கும் கனம் பண்ணி நடந்தார். நீ விசுவாசி, இவன் காலேப்பை போன்றவன். அந்த சமய ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசாதே. ஒரு 10 நாள் பிரசங்கம் கொடுத்தா ஒழுங்கா பண்ணிடுவியா? எதனா புஸ்தகத்தை பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு பழமொழி சொல்ற, கக்கன் கக்கினான் என்று சொல்வார். இதே மாதிரி எவனா படிச்சு புக்கை எழுதி வச்சு அதை படிச்சுட்டு கக்குவேன். வேற ஒண்ணும் உனக்கு தெரியும். அவனுக்கு தேவனை கொடுத்து வெளிப்படுத்திருக்கா, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பகுத்தறிவு வெளிப்படுத்தி இருக்கார். அது தேவனுடைய ஊழியக்காரனை தான் இருக்கும். அதனாலே ஒரு ஊழியக்காரனை நீ கனம் பண்ணு. அப்பா தேவனை கனம் பண்ணதாகும். அவர் பிரசங்கத்தை உதாசீனப்படுத்தார். உட்கார்ந்தா நீ தேவனை ஆறார். உன்னோடு கூட ஆண்டவர் பேச மாட்டார். புதுசா ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட தான் ஆண்டவர் ஊழியக்காரனை விட்டு பேசுவார். உன் கூட பேச மாட்டான், இவன் கூட தலைகருவேன். அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காருன்னா நீ அரைச்சிருக்கியா? அந்த நேரம் அந்த மாதிரி வார்த்தையில பேசக்கூடாது. ஊழியக்காரர்களே பழிக்காது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க இருக்காங்க, பாவம். சொன்னதான் சொல்லலாம், பைபிள் உள்ளதான் பிரசங்கம் பண்ண முடியும். உன்னோட அருவருப்பை விட்டு வாயா வெளியே. தேவன் பட்சம் வா. சேர்த்து பேசாத ஊழியக்காரனே, நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். என்ன மாதிரி யார்கிட்ட மாட்டினேன்னா வாதித்த பேய் ஒப்பு கொடுத்துவேன். புரியுதுங்களா? முன்னெல்லாம் பேயை கூட்டு ஒப்பு கொடுத்துருவான், உயிரோடு இருக்க மாட்டான். இப்ப அதெல்லாம் செய்யறது இல்லை. அவ்வளவு யோகியமான ஊழியக்காரன் நிறைய பேர் உலகத்துல கிடையாது. அந்த ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போகாதாரு, அந்த விசுவாசி பரலோகத்துக்கு போகாதாரு, என்ன செய்யணும் அதை எனக்கு செய்ய தெரியும். எனக்கு ஒருத்தன் எழுதி பேசுறான ஊழியக்காரன், அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் என் பரிசுத்த அவன் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அமைதியா வரணும், அவங்க வீட்டு வாசல்ல காலை வச்சுட்டு சொல்ல வேண்டிய சில வார்த்தையை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறேன். நீ உயிரோடவே இருக்க மாட்டா, பாத்துக்கோ. உன் குடும்பம் நாசமாக கடவுள். என் பேரை கெடுக்காத. நீ பாத்தியா விளக்கு பிடிச்சி எந்த பெண் எடுத்த தப்பா நடந்தேன்? நீ பாத்தியா எவ்வளவு பிள்ளை பெற்று வளர்த்திருக்கிறாளா? டிபிஎம் விட்டு வெளியே வந்து 30 வருஷம் ஆகுது. இதுவரை எவ்வளவு பிள்ளை பெற்று வளர்த்திருக்கிறாளா? என்கிட்ட என் பேரை கெடுக்கலையா? புத்தி கட்ட ஊழியக்காரனுங்க உன் பேச்சை கேட்பானுங்க, கேடு கட்டவனுங்க. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் இருக்க கேட்க மாட்டான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இப்படியே இருக்கிறாங்க, எனக்கு அவங்கள பத்தி தெரியும். ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டேன். அந்த ஊழியக்காரர்கள் அவதூறா பேசி அவளை அசிங்கப்படுத்தவே மாட்டேன். புரிஞ்சுங்களா? அதனால தேவன் பட்சம் திரும்ப வேண்டும். உன் கை சுத்தமா இருந்தா உன் கையை சுத்தமா வச்சுக்கோ. நீ என்ன இன்னொருத்தனை பார்த்து சொல்ற? அவன் இப்படி, இவன் இப்படி, நீ யோகியமானவனா? நீ யோகியமானவனா? உன் கை சுத்தமா இருந்ததா? இதை நினைத்து தேவன் பட்சம் திரும்பி ஆண்டவர் சொல்றா, இஸ்ரவேலே என் பட்சம் திரும்ப, தேவன் பட்சம் என் பட்சம் திரும்ப மனதா இருந்தால் திரும்பு. உன்கிட்ட அருவருப்புகள் இருக்கிறது, அருவருக்கப்பட்டவனா இருக்கிறாய். இப்போ நிறைய பேர் பார்க்கணுங்க. ஆண்டவர் சொன்னார், என் பார்வையில இல்லை.
நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பார்வையில இல்லை. நிறைய தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுகிற சபை நடத்துகிறவர்கள் சுவிசேஷ ஊழியெல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா, தேவனுடைய பார்வை இல்லைன்னு ஆண்டவர் எடுத்து சொல்லிட்டார். வனாந்தரமா இருக்கு, தேவனுடைய பார்வையிலே நீ கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. ஏன் காரணம் என்ன? கெட்ட புத்தி, வேட்டிமை, அகம்பாவும், ஆணமும், பணத்திம்புரு, அருவருப்பு, தன் மனைவியெல்லாம் வேற பெண்ணிடத்திலே தகாத உறவு வைத்திருப்பது. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவனுடைய பார்வையில் இருக்க முடியாது. ஆண்டவர் ஐயன்னு சொல்லிவிடுவார். ஆமாம், தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், இவர்கள் யாரும் என் பார்வையில் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான ஊழியக்காரனே, தேவ ஜனமே, தேவன விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, உன் அருவருப்புகளை விட்டு தேவன் பட்சம் திரும்பு. ஒரு நாள் வரும், நீ பரலோகத்துக்கு போக மாட்டா, பூமியிலே கிடப்பா. எத்தனை போதகர்கள் பூமியில தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இப்படி எல்லாம் பண்ணும் பிரசங்கம்னா இப்ப எங்களுக்கு பரலோகம் போக இடம் தெரியலையே சொல்லி ரோட்ல அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். சில போதகர்கள் அவர் சபையில இருக்கு, இங்க ஒரு சபை, இந்த ஊர்ல ஒரு ஊழியர் இருக்கு, முன்னோர்கள் செத்து அந்த சபையில தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை கண்டுபிடிக்க தெரியாது. நான் போனா அதை வெளியே தெரியும். அதனால அது அவனுக்குள்ள நுழைந்து அவன் எனக்கு திருப்பி அந்த ஆவி அங்கதான் இருக்கும். அது பரலோகத்துக்கு போகல. சொத்து இருந்தாலும் பிரயோஜனம், பரலோகத்துக்கு போடியே சரியான ரட்சிப்பு கிடையாது. இந்த ஊர்லயே தெரியும். கீழே இந்த வீட்டுக்கு கீழே நைட்ல ஏகப்பட்ட பேய்கள் போகுது. அங்க இருந்து ஏறிக்கு போகும் இந்த பக்கம் குளத்துக்கு. அங்க இருந்து பேய்கள் வருது நைட்ல. இது யாரு கண்ணுக்குமே தெரியாது. நான் இங்க இருந்து பாப்பேன். நான் அந்த ஆவிகள் அப்படியே கால் இருக்காது. அது சில ஆவிகளுக்கு கால்கள் தெரியும், சில ஆவிகளுக்கு கால்கள் தெரியாது. ரோட்ல கூட்டமா நடந்து போகுது, எல்லாம் செத்து போனது. பாவம் பாருங்க, ஆண்டவரை ஏத்துக்கல, பரலோகத்துக்கும் போகல. அந்த ஆவியை சுத்தி இங்க அலையுது பாத்துக்கங்க. அதை மாதிரி நீ அலைவ. தேவன் படிச்ச மூதாதையர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், செத்து போய் நீ இருக்கிற இடத்துல தான் தங்கி இருக்கிறான். நான் திருநெல்வேலியிலே டவுனுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பாசு ஊழியக்காரன் ஒரு விட்டு போலான்னு சொல்லி அந்த கூட்டிட்டு போயிட்டார், என்கிட்ட சொல்லாமலே. அங்க போனா ஜெபம்னு உட்கார்ந்து இருக்கேன். கண்ணை மூடினா ஒரு பொண்ணு வந்து கீழே விழுறான். நான் கண்ணை மூடி மறுபடியும் பார்க்க கண்ணை தந்தா இல்லை. அந்த அம்மா வந்தவன் செவ்வா, இந்த மாதிரி வயசுல பெண்ணு அவனுக்கு கீழே விழுறாளே, அவன் யாருன்னு கேட்டேன். ஐயா, 4 தலைமுறைக்கு முன்னே ஒரு பெண்ணை எனக்கு சொந்தக்காரங்க இன்னொரு புற்றுயிரா உதச்சிட்டாங்க. அந்த ஆவிதான் எங்களை வந்து பழி வாங்கி ஒரு சந்தை யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த ஆட்டு பிள்ளைவா இருக்கிறோம் பாருங்க. ஒரு பெண்ணை கொண்டு புற்றுயிரா கள்ளம் பண்ணி குறைச்சிட்டான். அது வருஷங்களா இருக்கு, அந்த 5 தலைமுறை தாண்டி. ஆனா அந்த ஆவி சாகலை. அது அந்த குடும்பத்துல பழி வாங்கி கொண்டே. இது போலதான் ஒரு குடும்பத்தை மாந்திரிக பண்ணி நீ அழிப்பாயானால் அந்த போல உன் குடும்பம் அழிக்கப்பட வேண்டிய காலம் வரும். உன் சந்ததிகள் அது மாதிரி பாதிக்கப்படுவார். நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு போய் மாந்திரி பண்ணியா, நீ எந்த மந்திரவாதி கிட்ட மாந்திரி பண்ணி விஷயத்தை போன் பண்ணி சொன்னியோ அந்த மந்திரவாதி யாருன்னு எனக்கு தெரியும். அந்த நபர் சொல்லியிருக்க, அவள் விபச்சாரத்தோடு செய்கிறவள், இவள் தான் அந்த குடும்பத்தை கெடுத்தா. என் வாயை கட்டணுமா? என்ன சொன்னா? வாயை கட்டவானா ஊழியக்காரன், வேற எதனா செய்யறன்னு சொன்னாங்களா? அதுதான் உனக்கு. எந்த குடும்பத்தை கெடுக்க கூடாது, எந்த குடும்பத்தை வருமானத்தை கெடுத்து வாங்கக்கூடாது, குடும்பத்தை சிதறடிக்க கூடாது. அதெல்லாம் உனக்கு வரும், உன் பிள்ளைகளுக்கு வரும். உன் பிள்ளைகளும் சிதறடிக்கப்படுவார்கள், உன் சந்ததிகள் சிதறடிக்கப்படும், வாழியா சிதறடிக்கப்படுவார்கள். அதை நினைத்து வாழ வேண்டும். ஐயோ, என் சந்ததி மேலே சாபம், நான் யாரையும் படுத்ததில்லை, எந்த குடும்பத்தை கெடுத்ததில்லை, எனக்கு அது அவசியமும் இல்லை. எவனா செத்து போனா நானும் மாந்திரியம் பண்ணி கொண்டேன். நாசிரத்துல தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத்தில் ராஜா சிங்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அது யாரும் சொன்னா ஜெபம் பண்ணுவார். அந்த ஆளு செத்து பாருங்க. அந்த அம்மா தேவன் சொன்னது போல செஞ்சது, ஜெபம் பண்ணிச்சு. 9 பேர் செத்து போயிட்டான். அவனை தூணியா வச்சுட்டாங்க. நல்லா வரம் திரும்ப இல்லை சகோதரி. அருமையானவர்களே, இதுதான் உங்களுக்கு சாப்பிடும். யாம் என்ன செய்வேன்? நீ பரலோகத்து ஊழிய அவ்வளவு யோகியமான ஊழியக்காரனும் கிடையாது. பொய்யும் பித்தலாட்டும் ஏமாத்தனும் அகம்பாவத்தனமும் வேசித்தனமும் எல்லாம் கெடுக்கிறது. குடும்பத்தை கெடுக்கிறது, ஊழியக்காரனை கெடுக்கிறது. உன்கிட்ட பணம் இருந்தா ஊழியக்காரனை வந்து நீ சொல்றதெல்லாம் செய்வான். ஐயா,
ஐயா உங்களை போல யாரும் இல்லை, நீங்க பாரி வல்லல் அப்படியெல்லாம் சொல்லி உங்ககிட்ட பணத்துக்கு உங்ககிட்டமா வேத்த மாதிரி பேசி என் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் வேலை கொடுங்க ஐயா அப்படி கேட்பாங்க. ஒன்னு ப்ளீஸ் பண்ணுவாங்க, உனக்கு சாதமா இருப்பாங்க. ஆனா அவங்க பச்சை துரோகிகள், புரியுதுங்களா? அவன் கையில உள்ள ரத்த பலி அவன் சந்ததியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். அதனால் தேவன் பட்சம் திரும்புங்க. தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா திரும்புங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றா திரும்புங்க. தேவன் பட்சம் திரும்புங்க. ஒரு அருவறுப்புகளை விட்டுடுங்க. எளிமையா தீர்க்கதரிசி சொல்லுகிறத சொல்லுங்க. உன்னிய அருவறுப்பை விட்டு தேவன் பட்சமா, தேவன் பட்சம் திரும்புங்க. தேவன் நம்மை காப்பாற்றுவார். இல்லாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். அதுக்காக தான் நம்ம கிறிஸ்தவனா வாழ்றோம். நான் எதுக்கு ஊழியம் செய்யறேங்க? பரலோகத்துக்காக தான் ஊழியம் செய்யறேன். பரலோகத்துக்காக தான் ஊழியம் செய்யறேங்க. பரலோகத்துக்காக தான் வாழ்றேன். எனக்கு எந்த அருவருப்பும் கிடையாது. எந்த அருவப்பான காரியங்களிலே நான் மனது போட்டதே இல்லை. யாருக்கிட்டையும் பழக மாட்டேன். அவன் தப்பானவன் இருந்தா அவன்கிட்ட பழக மாட்டான். கேரக்டர் மட்டமானவன் இருந்தா அவன்கிட்ட பழக மாட்டேன். அவன் ஊழியக்காரன் தான் சுத்தமா தள்ளி விட்டுருவான். பணம் இருக்கணும் அவன் பட்சம் போகவே மாட்டேன். தேவன் பட்சம் தான் நிற்கிறேன். அதனால் தேவன் பட்சம் திரும்புங்கள். தேவ ஜனங்கள் ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். விசுவாசிகள் ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து நாமம் தரிப்பிக்கப்பட்டவர் ஆண்டவர் பட்சம் திரும்புங்கள். எளிமையா தீர்க்கிறது சொல்றார். தேவன் அவரை கருவியாக்கி சொல்லுகிறார். இஸ்ரவேலே என் பட்சம் நீங்க திரும்ப மனதார்ந்தால் என் பட்சம் திரும்புங்கள். திரும்ப எதை விட்டு உன் அருவருப்பை விட்டு திரும்புங்கள். இந்த நாளிலே என் வீடியோவை நான் போடுவேன். பார்க்கிற எல்லா தேவன் பட்சம் திரும்புங்கள். நான் எந்த குடும்பத்தையும் கெடுத்ததில்ல. யாருக்கும் நான் மாந்திரிகம் பண்ணி யார் வாழ்க்கையை அழிச்சது கிடையாது. பேரை கெடுக்காதீங்க. எந்த பெண்ணை கெடுத்த நீ பார்த்த விளக்கு பிடிச்சியா? படுவாவி, உன் பிள்ளைகள் பாறையில வயிற்று அடிச்சா நலமா இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் சொல்றா. தேவன் பிள்ளைகளை கற்களில் போதை அடிக்கிறவன் பாக்கியவான். அதுதான் உனக்கு இருக்கும். உன்கிட்ட எல்லாம் தெரியுமா? எல்லா ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு தெரியும். எல்லா ஜாதிகளுடைய சுவாபங்களும் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியும். எந்த அளவு பழக வேணும் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீயே ஒரு ஓட்டாம்பற. நான் தேவன் பற்றி திரும்பி வாழ்ந்தா உனக்கு மன்னிப்பு எல்லாம் தெரியும்னா நீ தான் ஓடணும். அந்த மந்திரவாதி கற்பான இந்த மந்திரவாதி கற்பான ஓடும். நீ அதை வச்சுட்டு வாழ்ந்தா உனக்கு அதைத்தான் முடியும். அந்த ஆவிதான் உன்னை கொண்டு போகும். நீ சாகும்போது உன் மீது ஆதிக்கம் செலுத்துற ஆவிதான் உன்னை கொண்டு போகணும். ஏன் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். உன் நிலைமை பரிதாபத்துக்குள்ள இருக்கு. உன் வாழ்க்கையை நினைச்சுப்பார். மோசமான சுபாவங்கள். அதனால நீ தேவன் பட்சம் திரும்பினால் உண்டு. உன் அலுவலகங்களை வைத்து ஆண்டு பட்சம் திரும்பினால் உண்டு. உன் சுபாவங்களை சரிப்படுத்தி ஆண்டு பட்சம் திரும்பினால் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி பரலோகத்துக்கு போக விடாம தடுக்க என்னால முடியும். எனக்கு விதமாக செயல்பட்டு என் பேரை கெடுத்தவர்களை அவர் பரலோகத்துக்கே போக முடியும். அவ்வளவு யோகியமான ஊழியக்காரனா எவனும் கிடையாதுங்க. எத்தனை பேர் இருக்கான் காட்டுங்க பார்ப்போம். கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருப்பான். வட்ட புத்தி உள்ளவனா இருப்பான். இப்படிப்பட்டவெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இப்படிப்பட்ட பழகவே மாட்டேன். அறிஞர்களே, தேவன் பட்சம் திருந்தி உங்கள் அலுவலகங்களை விட்டு விடுங்கள். தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபம்ங்களா? மகா பரிசுத்த தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்கால் ஸ்தோத்திரம். எளிமையா தீர்க்கதரிசி சொல்கிறாரே, தேவ ஜனமே நீ வந்து இஸ்ரவேலே தேவன் பட்சமாய் திரும்புங்கள், உங்கள் அருவருப்புகளை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எளிமையா தீர்க்கதரிசி மூலமா. ஆண்டவரே, எல்லா ஜன கிறிஸ்தவரும் உங்களோட பட்சம் திரும்பட்டும். நீங்கள் எப்போ வருகிறீர்களோ தெரியாது. நாம் மையப்படுத்தும் அடியே மனைப்பள்ளியில் உங்க பட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். என் வீடியோ பார்க்கிற உங்க பட்சம் திரும்பிக் கொள்ளுங்கள். அருவருப்புகளை விட்டு அவர் விலகட்டும். ராஜா உங்க பட்சம் நிற்க ஒரு செயல். யார் குடும்பத்தை கெடுத்தா அவங்க குடும்பம் கெடுக்கப்படும். அது இப்ப தெரியாது, போக போக தெரியும். ஆண்டவரே, எங்களை காத்தவர்களும் கிருபைதாரும் திருக்கரங்களில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.